10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Now we learn about the topic of addition of vectors. So in addition of vectors, since vectors have both magnitude and direction. So vectors அப்படினா நம்ம என்ன ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம், scalar and vector பார்த்திருக்கிறோம். Scalar is a property which can be described by only magnitude, and vector, it is a quantity which is described by both magnitude and direction. So இப்போ addition of two vectors, இப்போ ரெண்டு வெக்டர் இருக்கு, a and b அப்படின்னு ரெண்டு வெக்டர் இருக்கு. அந்த வெக்டரை நம்ம எப்படி addition பண்றது? So what is the total value of vectors அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா the magnitude and direction ரெண்டுமே தான் பார்க்கணும். இது நம்ம நார்மல் algebraic மெத்தடில் நம்ம பார்க்க முடியாது. ஸோ ரெண்டு வெக்டர்ஸை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம வெக்டர் அல்ஜிப்ரா அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, ஸோ ரெண்டு வெக்டருடைய ரிசல்டன்ட் வெக்டரை பார்க்கணும் அப்படின்னா நமக்கு மூணாவது ஒரு வெக்டர் கிடைக்கும். ஸோ அந்த வெக்டர்னுடைய டைரக்ஷன், போத் மேக்னிடியூட் ரெண்டுமே நம்ம படிக்க போகிறோம். ஸோ ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர்ஸ். ரெண்டு மெத்தட் நம்ம பார்க்கலாம். ரெண்டு மெத்தடில் பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர்ஸ் அப்படிங்கிறது, ஸோ வெக்டரை நம்ம அடிஷன் ஆஃப் டூ வெக்டர்ஸ் பார்க்கும்போது நம்ம அல்ஜிப்ரிக் மெத்தடில் பார்க்க முடியாது. ஸோ வெக்டர் அல்ஜிப்ராவில் தான் பார்க்க போகிறோம். ஆர்டினரி அல்ஜிப்ராவை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த அடிஷன் ஆஃப் டூ வெக்டர்ஸில் பார்க்கும்போது நமக்கு ரிசல்டன்ட் வெக்டர் ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த ரிசல்டன்ட் வெக்டரை பார்க்குறதுக்காக நம்ம ரெண்டு மெத்தட்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் அண்ட் அனதர் மெத்தட் இஸ் பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டர்ஸ். ஸோ அதை நம்ம இங்கே டீட்டெயிலாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் மெத்தட் அப்படிங்கிறது என்னது? ஸோ நம்மகிட்ட ரெண்டு வெக்டர் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து ஏ வெக்டர், த அனதர் ஒன் இஸ் பி. ஒரு வெக்டர் அப்படின்னா அதுக்கு டெய்ல், ஹெட் அப்படின்னு ரெண்டு இருக்குது. இந்த ஏரோ மார்க் இண்டிகேட்ஸ் த சைட் ஆஃப் ஹெட் அண்ட் த அனதர் சைடு இஸ் டெய்ல். ஸோ இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு வெக்டர், அதில் ஒரு சைடு டைல், ஒரு சைடு ஹெட். அதேமாரி பி அப்படிங்கிற ஒரு வெக்டர் இருக்குது. அந்த பி அப்படிங்கிற வெக்டரில் த ஏரோ மார்க் இண்டிகேட் இருக்கிற பக்கம் ஹெட் அப்படின்னு சொல்லலாம். அனதர் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஏங்கிற வெக்டர் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பிங்கிற வெக்டரை ஏ வெக்டருடைய ஹெட்டு சைடில் ஜாயின் பண்ணுறேன். ஏ வெக்டரை அப்படியே வச்சுக்கிறீங்க. ஏ வெக்டரை அப்படியே வச்சுக்கிட்டு பி வெக்டரை மூவ் பண்ணிட்டு வந்து ஏ வெக்டருடைய ஹெட்டு சைடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜாயின் பண்ணுறோம். அண்டு தென் ஸோ இப்போ ஏ வெக்டருடைய ஹெட்டில் பி வெக்டருடைய டைலை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜாயின் பண்ணுறோம். ஸோ இப்போ ரெண்டு வெக்டருக்கும் நடுவில் த அடிஷன் ஆஃப் டூ வெக்டர்ஸ், ஃபைனலி வி கெட் த ரிசல்டன்ட் வெக்டர். அந்த ரிசல்டன்ட் வெக்டர் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஆர் அப்படின்னு சொல்லலாம். த ரிசல்டன்ட் வெக்டர் இஸ் இண்டிகேட்டட் பை த லெட்டர் ஆஃப் ஆர் வெக்டர். ஸோ த ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு த ரிசல்டன்ட் வெக்டர். ஸோ ரிசல்டன்ட் வெக்டர் இஸ் இண்டிகேட்டட் பை ஆர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ த ரிசல்டன்ட் வெக்டர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா த ரிசல்டன்ட் த வெக்டர்ஸ் A and B by the two adjacent sides of the triangle. ஸோ இது எப்படி இருக்குது? ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இதில் ஏ வெக்டர், பி வெக்டர், இதனுடைய ரிசல்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சைடு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ரிசல்டன்ட் வெக்டரு ட்ரையாங்கிளோடைய ஒரு சைடு. ஸோ இப்போ ரெண்டு வெக்டருக்கு நடுவில் ஒரு ஆங்கிள் மேக் பண்ணலாம். அந்த ஆங்கிள் வந்து நம்ம தீட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏ வெக்டர், பி வெக்டர், ஏ வெக்டருடைய ஹெட்டில் பி வெக்டருடைய டைலை ஜாயின் பண்ணுறோம். இப்போ இந்த ஆங்கிள் தீட்டா அப்படிங்கிறது ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஆங்கிளை தான் நம்ம தீட்டான்னு சொல்கிறோம். ஸோ த ரிசல்டன்ட் வெக்டர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ வெக்டருடைய டைலுக்கும் பி வெக்டருடைய ஹெட்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த லைன் தான் நம்ம ரிசல்டன்ட் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இப்போ ஏ வெக்டரை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஓபி அப்படின்னு எடுத்துக்கலாம். பி வெக்டரை அதேமாரி பிக்யூ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரிசல்டன் வெக்டர்னு பார்க்கும்போது ஓக்யூ வெக்டர். ஸோ ரிசல்டன் வெக்டர் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. டூ வெக்டர்ஸ், ரெண்டு வெக்டருடைய அடிஷன் தான் நமக்கு ரிசல்டன் வெக்டர். இந்த சைட்ஸில் சொல்லும் போது ஓக்யூ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஓக்யூ அப்படிங்கிறது ரிசல்டன் வெக்டர். ஓக்யூ இஸ் ஈக்குவல் டு ஓபி வெக்டர் ப்ளஸ் பிக்யூ வெக்டர் அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ மேக்னிடியூடு, அதாவது ரிசல்டன் வெக்டருடைய மேக்னிடியூடை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஏன்னா ஏ அப்படிங்கிறது ஒரு வெக்டர், அதுக்கு ஒரு மேக்னிடியூட் இருக்கும். பி அப்படிங்கிறது ஒரு வெக்டர், அதுக்கு ஒரு மேக்னிடியூட் இருக்கும். ஸோ த ரிசல்டன்ட் மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர் அப்படிங்கிறது தான் இங்கே ஆர். ஸோ எப்படி நம்ம மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன் வெக்டரை கண்டுபிடிக்கிறது? ஸோ தென் மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன் வெக்டர். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அதாவது ஏ வெக்டர், பி வெக்டர், இது ஆறுங்கிறது ரிசல்டன் வெக்டர். இதிலேருந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்டன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக சேஞ்ச் பண்ணும் போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இதனுடைய ரிசல்டண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ ஏ வெக்டர் அப்படின்னு இருக்குது, இந்த ஓஏ அப்படிங்கிற லென்த்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஏஎன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பி அப்படிங்கிற வெக்டரில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மேக் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து தீட்டா. ஸோ இப்போ ஏ வெக்டர் கூட ஆர் வெக்டர் ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா. ஸோ இப்போ ஏ வெக்டர்னு ஒன்று இருக்குது, ரிசல்டன் வெக்டர். ஸோ த ஆங்கிள் பிட்வீன் த ஏ வெக்டர் அண்ட் ஆர் வெக்டர் இஸ் த ஆங்கிள் ஆஃப் த ஆல்ஃபா. ஏ வெக்டர் கூட ரிசல்டன் வெக்டர் ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் நமக்கு ஆல்ஃபா இங்கே. ஸோ த ஃபஸ்ட் ஒன் இஸ் த ட்ரையாங்கிள் ஏஎன்பி. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துங்க, ஏபிஎன் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துங்க. இந்த ஓஏ அப்படிங்கிற சைடை நீ எக்ஸ்டெண்ட் பண்ண அப்படின்னா ஓஎன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக மாறிடும். ஸோ தென் இப்போ ரிசல்டன் வெக்டரை நம்ம ரிசல்டன் வெக்டருடைய மேக்னிடியூடை கண்டுபிடிக்கலாம். அண்ட் ரிசல்டன் வெக்டர் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆங்கிளை இதில் கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்து நம்ம ஓபி, தட் மீன்ஸ் ரிசல்டன் வெக்டர் ஆர், இந்த ஓபி சைடை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணோம்ல, இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம் ஓஏவை ஓஎன் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ வாட் இஸ் த ஏஎன்? ஏஎன் அப்படிங்கிறது என்னது? ஸோ இதை ரைட் ஆங்கிளாக போடும்போது பிஎன் அப்படிங்கிறது என்னது, இதை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த வெக்டரை நீ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வெக்டராக எடுத்துக்கிட்ட அப்படின்னா இதிலிருந்து ஏஎன் சைடை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம காஸ் தீட்டா எடுத்துக்கங்க. ஸோ இங்கே ஒரு ஆங்கிள் தீட்டா இருக்குது, இந்த தீட்டாவை பேஸ் பண்ணி ஏஎன்னை கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ ஏஎன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஏஎன் தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது பி வெக்டர் தெரியும், இது ஆப்போசிட் சைட், இது பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜசன்ட் சைட், ஹைபாட்னஸ் தெரியும் நமக்கு. ஸோ இப்போ காஸ் தீட்டா எடுத்துங்க. காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது, அட்ஜசன்ட் சைட் டிவைடட் பை ஹைபாட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏஎன் பை பி. இப்போ ஏஎன் மட்டும் நமக்கு தெரியாது, அந்த ஏஎன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏஎன் இஸ் ஈக்குவல் டு பி காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லலாம். அண்டு தென் இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு தெரியாது. ஆப்போசிட் சைடு அப்படிங்கிறது என்னது, பிஎன். ஸோ ஆப்போசிட் சைடு வேணும் அப்படின்னா நம்ம சைன் தீட்டா எடுத்துக்கலாம். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பிஎன் பை பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிஎன் இஸ் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா. ஸோ அப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம்ல அந்த லென்த்து தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎன், அதுதான் பிஎன். ஏஎன் அண்ட் பிஎன் தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணது. ஸோ இப்போ ஏஎன் பிஎன் தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏஎன்பி அப்படிங்கிற ட்ரையாங்கிளில் ஸோ நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏஎன் பிஎன்னை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அண்டு தென் த டோட்டல் ட்ரையாங்கிள் ஓபிஎன், இந்த ஓபிஎன் அப்படிங்கிறது இதுவும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் ரிசல்டன் வெக்டர் அப்படிங்கிறது என்னது, ஓபி சைடு தான் ரிசல்டன் வெக்டர். அப்போ இந்த ஓபியை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே பித்தாகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணலாம். பித்தாகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணும்போது ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎன் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த பெரிய ட்ரையாங்கிள்லேருந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஓபி அப்படிங்கிற இந்த ரிசல்டன்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஓபிஎன் அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு தெரியாத சைடு என்னது, ஓபி ஸ்கொயர். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பித்தாகரஸ் தேற்றத்தை இங்கே அப்ளை பண்ணுறோம். ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎன் ஸ்கொயர். த அதர் டூ சைட்ஸ்
ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ON ஸ்கொயர் ப்ளஸ் BN ஸ்கொயர். இந்த ON ஸ்கொயரை நம்ம எப்படி பிரிச்சிருக்கலாம் அப்படின்னா OA அண்டு தென் AN எப்படி பிரிச்சிருக்கிறோம். OA அப்படிங்கிறது A வெக்டர், AN அப்படிங்கிறது நம்ம B cos theta அப்படின்னு பிரிச்சிருக்கிறோம். ஸோ அப்போ ON ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதலாம், OA ப்ளஸ் AN ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். தென் BN ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கிங்க. ஸோ இப்போ இதில் OB ஸ்கொயர், OA, AN ஸ்கொயர், BN ஸ்கொயர் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வேல்யூ தான். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெக்டர் வேல்யூஸ் தான். ஸோ இப்போ OB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R. தட் மீன்ஸ் இதான் ரிசல்டன்ட் R ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OA ப்ளஸ் AN அப்படிங்கிறது என்னது, OA அப்படிங்கிறது A வெக்டர், AN அப்படிங்கிறது B cos theta. ஸோ இப்போ ON ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால A ப்ளஸ் B cos theta ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் BN ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், B sin theta கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ B sin theta ஹோல் ஸ்கொயரை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ இது A ப்ளஸ் B ஃபார்மேட்டில் இருக்கா, A ப்ளஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் 2AB அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் இதை டோட்டலாக நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா B ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2AB காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஸோ ரிமைனிங் டேர்ம் B sin theta. ஸோ இந்த B sin theta ஹோல் ஸ்கொயரை B ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனை தென் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா A ஸ்கொயர் ப்ளஸ் இதை கம்பைன் பண்ணி எழுதலாம். இங்கே B ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இங்கே B ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஸோ இப்போ B ஸ்கொயர் காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனில் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ மீதி ரிமைனிங் ப்ளஸ் 2AB காஸ் தீட்டா. So then resultant vector R square is equal to A square plus B square plus 2AB cos theta. ஏன்னா இந்த cos square theta plus sin square theta is equal to 1 ஆகிடும். So what is the resultant? இது R squareல இருக்குது, நமக்கு resultant தான் வேணும். So R is equal to இந்த square right hand side போனுச்சு அப்படின்னா ரூட்டாக மாறும். So R is equal to root of A square plus B square plus 2AB cos theta அப்படின்னு எடுத்துக்கலாம். So this is the resultant vector. ஸோ இந்த தீட்டா அப்படிங்கிறது என்னது, ஆங்கிள். தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் A அண்ட் B. ஸோ R அப்படிங்கிறது ஒரு வெக்டர். ஸோ இப்போ வெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா அதை என்ன இருக்குது, இதுக்கு மேக்னிடியூட் இருக்கும். நமக்கு மேக்னிடியூட் வேல்யூ வேணும் அப்படின்னா R இஸ் ஈக்குவல் டு என்னது, த அடிஷன் ஆஃப் டூ வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாமா. A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் இதனோட மேக்னிடியூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரிசல்டன் வெக்டர் என்னன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ த மேக்னிடியூட் ஆஃப் A vector plus B vector is equal to root of A square plus B square plus 2AB cos theta. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன் வெக்டர் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ நமக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ A ஒரு 2 வெக்டர் கொடுத்துருக்குறாங்க, A வெக்டர் B வெக்டர்னு. அதனோட ரிசல்டன் வெக்டரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ரிசல்டன் வெக்டரை கண்டுபிடிக்கலாம். ஸோ அண்டு தென் டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன் வெக்டர்ஸ். ஸோ இந்த ரிசல்டன் வெக்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா A அப்படிங்கிற வெக்டர் கூட ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ஃபா. A அப்படிங்கிற வெக்டர் கூட ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆங்கிள் தான் ஆல்ஃபா. ஸோ இஃப் R மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆல்ஃபா வித் A. ஸோ A வெக்டர் கூட ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபா. அந்த ரிசல்டன் வெக்டர் ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள் என்னது, ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபாவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த ஆல்ஃபா தெரியணும் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கங்க. என்ன ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் OBN. ஸோ OBN ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு நம்ம ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு tan ஆல்ஃபாவை எடுத்துக்கலாம். tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு BN டிவைடட் பை ON. இந்த BN அப்படிங்கிறது என்னது, ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ tan அப்படிங்கிறது என்னது, ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ BN டிவைடட் பை ON. ஸோ BNக்கு நமக்கு ஆல்ரெடி வேல்யூ தெரியும். ஸோ இங்கே ON அப்படிங்கிறது என்னது, ON-ஐ நம்ம OA ப்ளஸ் AN அப்படின்னு பிரிச்சிருக்கிறோமா. ஸோ OA ப்ளஸ் AN அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே ON-க்கு ஈக்குவல். ஸோ இப்போ BN அப்படிங்கிறது B sin theta. OA ப்ளஸ் AN அப்படிங்கிறது OA அப்படிங்கிறது A ப்ளஸ் AN அப்படிங்கிறது என்னது, B cos theta. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan, அந்த tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு நம்ம டைரெக்டாக அதை சொல்லலாம். நமக்கு என்ன வேணும், ஆங்கிள் தான் வேணும். ஸோ ஆல்ஃபா தான் வேணும். ஸோ இப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan யூனிவர்ஸ். அந்த டேனை ஈக்குவல் டு அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும், 1/10 மாறும். ஸோ அந்த 1/10 தான் நம்ம எப்படி எழுதலாம், tan யூனிவர்ஸ் அப்படின்னு எழுதலாம்.
ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan inverse ஆஃப் b sin theta divided by a plus b cos theta. ஸோ இப்போ நமக்கு ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டாங்க, வெக்டருடைய a வெக்டரும் b வெக்டரும் கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ ரிசல்டன் வெக்டர் கண்டுபிடிச்சிடலாம். அண்டு தென் ரிசல்டன் வெக்டருடைய மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள், தட் மீன்ஸ் டைரக்ஷனை கண்டுபிடிக்கணும். ரிசல்டன் வெக்டர் எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இங்கே முக்கியமாக இன்னொன்று என்ன வேணும், த வெக்டர் பிட்வீன் த ஏ அண்ட் பி நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் தீட்டா வேணும். தென் ஏ வெக்டரும் பி வெக்டரும் தெரிஞ்சது அப்படின்னா, ஸோ ஃபைனலி வி கால்குலேட் த டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன் வெக்டர் பை யூஸிங் திஸ் ஃபார்முலா. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஸோ இப்போ ஏ வெக்டர் பி வெக்டர் தென் ஆங்கிள் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்ம ஒரு ப்ராப்ளமாக பார்த்தோம் அப்படின்னா, the two vectors a and b of magnitude 5 units and 7 units respectively. ஸோ இப்போ a வெக்டருக்கான வேல்யூ என்னது 5 யூனிட்ஸ். அடுத்து b வெக்டருக்கான வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 யூனிட்ஸ். ஸோ அது எந்த டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிறத நம்ம அந்த ஆங்கிளை வச்சு தானே சொல்ல முடியும். ஸோ மேக் அன் ஆங்கிள் 60 டிகிரி. ஸோ இப்போ 60 டிகிரியில் ஏ வெக்டர் பி வெக்டர் ரெண்டையும் நம்ம மேக் பண்ணுறோம் 60 degree with each other. Find the magnitude of the resultant vector and its direction with respect to the vector A. A வெக்டரை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், மீதி இருக்கக்கூடிய அந்த ஆங்கிளையும் ரிசல்டன்ட்டையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ டயக்ராம் அப்படின்னு நீ இதை ட்ரா பண்ண அப்படின்னா, நம்ம இங்கே மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன் வெக்டர் கண்டுபிடிச்சோமே அந்த டயக்ராமை என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரிசல்டன் வெக்டர் அப்படிங்கிறது என்னது, த அடிஷன் ஆஃப் த சம் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். So the r is equal to a vector plus b vector. So the resultant vector கான ஃபார்முலா என்னது, இங்கே பார்த்துருக்குறோம். The modulus of r vector is equal to root of a square plus b square plus 2ab cos theta. ஸோ இங்கே a அப்படிங்கிற ஒரு வெக்டருக்கு வேல்யூ சொல்லியிருக்கிறாங்க, 5 யூனிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து b வெக்டருக்கு 7 யூனிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ a அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், 5 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். b அப்படிங்கிற இடத்துல 7 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே ஆங்கிள் பிட்வீன் த a அண்ட் b angle is equal to 60 degree. ஸோ இப்போ தீட்டாங்கிற இடத்துல 60 டிகிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, the 5 square plus 7 square plus 2ab, that means 2 into 5 into 7 cos theta, அந்த தீட்டாக்கு பதிலாக 60 டிகிரி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா, the root of 25 plus 49 plus 70 into 1/2, cos 60 ஓட வேல்யூ என்னது 1/2. ஸோ then finally we find out the value of r is equal to root of 109 units. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணுன்னு கிடையாது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். அண்டு தென் த ஆங்கிள் ஆல்ஃபா பிட்வீன் ஆர் அண்டு ஏ வெக்டர் இஸ் த ஆங்கிள் ஆல்ஃபா. இப்போ ஏ வெக்டருக்கோ ஏ வெக்டர் ஆர் வெக்டர் கூட ஏற்படுத்தக்கூடிய கோணம், இல்லை ஆர் வெக்டர் அப்படிங்கிறது ரிசல்டன்ட்டு, அது ஏ வெக்டர்லேருந்து அந்த ரிசல்டன்ட் வெக்டர் எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆல்ஃபா. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி தெரியும் நமக்கு ஃபார்முலா, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan inverse ஆஃப் b sin theta divided by a plus b cos theta. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், tan alpha is equal to b sin theta divided by a plus b cos theta. இங்கே பிக்கான வேல்யூ என்னது 7 யூனிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 7 இன்ட்டு sin thetaவோட வேல்யூ sin 60 divided by 5 plus 7 cos theta, cos thetaவோட வேல்யூ 60 டிகிரி, ஸோ cos theta. இதை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா, by using the simply mathematical function tan alpha, this is then not equal, more or less equal to 0.713. the alpha is equal to 35 degree. ஸோ இப்போ a அப்படிங்கிற வெக்டர் கூட ரிசல்டன் வெக்டர் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா 35 டிகிரியாக இருக்கும். ஸோ அண்டு தென் அந்த ரிசல்டன்ட்டோடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா root of 109 units அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்ராக்ஷன் ஆஃப் 2 வெக்டர்ஸ். நம்ம அடிஷன் ஆஃப் 2 வெக்டர்ஸ் பார்த்த மாதிரி இப்போ சப்ராக்ஷன் ஆஃப் 2 வெக்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், அதேமாதிரி ரிசல்டன்ட் கிடைக்கும். ஸோ ஏ வெக்டர் பி வெக்டர் ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ரிசல்டன்ட் வெக்டர் கிடைக்கும். அண்டு தென் டைரக்ஷனும் அதேமாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏ வெக்டர் அண்டு பி வெக்டர் இது ரெண்டும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா. ஸோ ரிசல்டன் வெக்டர் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வித் ஏ கூட ரிசல்டன் வெக்டர் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து நம்ம ஆல்ஃபா அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ இங்கே இதே இதில் நம்ம அடிஷனும் பார்க்க போகிறோம், சப்ராக்ஷனும் பார்க்க போகிறோம். அப்போ அடிஷன் பார்க்கும்போது அங்கே மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து ஆல்ஃபா 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஏ வெக்டர் and b vector. What is the resultant vector in addition? So resultant vector is equal to a vector
ப்ளஸ் பி வெக்டர் அப்படின்னு எழுதலாம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அண்டு தென் சப்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நம்ம ஆர்டினரி மெத்தடில் பண்ண முடியாது. ஸோ எப்படி நம்ம அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் பார்த்தோமோ வெக்டர் அல்ஜிப்ராவில், அதேமாரி வெக்டர் அல்ஜிப்ராவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், சப்ராக்ஷன் ஆஃப் 2 வெக்டர்ஸை பார்க்க முடியும். இப்போ ஏ வெக்டர் அப்படியே இருக்குது, அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பி வெக்டரை சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பி வெக்டரை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஏ வெக்டர் அண்டு தென் மைனஸ் பி வெக்டர், பி வெக்டருக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், அதான் மைனஸ் பி. ஸோ அப்போ இங்கே ரிசல்டன்ட் வெக்டர் நமக்கு கிடைக்கும். இந்த ஏ வெக்டர் பி வெக்டரை நம்ம சப்ராக்ட் பண்ணும் போதும் ஒரு ரிசல்டன்ட் வெக்டர் கிடைக்கும். ஸோ அப்போ the ரிசல்டன்ட் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏ வெக்டருக்கும் மைனஸ் பி வெக்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த பி வெக்டர்லேருந்து மைனஸ் பி வெக்டர் வரைக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் என்னது 180. அப்போ ஏ வெக்டருக்கு பி வெக்டருக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் தீட்டா போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கிறது 180 மைனஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்டு தென் இந்த ரிசல்டன் வெக்டருடைய டைரக்ஷன் அப்படிங்கிறது என்னது, அந்த வெக்டர் ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா. ஸோ இது ஆல்ஃபா 1 நம்ம எடுத்துக்கிறதுனால இதை ஆல்ஃபா 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ரிசல்டன் வெக்டர் கண்டுபிடிக்கிறோம். இந்த சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸில் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர், அதே ஃபார்முலா தான், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் இங்கே மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்ன, ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டா. ஸோ காஸ் 180 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் காஸ் தீட்டா. ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனில் படிப்பீங்க. ஸோ காஸ் 180 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ இதை கொண்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னவோ மாறும், மைனஸாக மாறும். ஸோ ஃபைனலி ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் தீட்டா. ஸோ இப்போ 2 வெக்டர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், சப்ராக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் 2 வெக்டரை சப்ராக்ட் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா த ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் தீட்டா. அண்டு தென் இதனுடைய டைரக்ஷனை பார்க்கணும். நம்ம டைரக்ஷன் அப்படிங்கிறது இங்கே என்னென்னு எடுத்துருக்கிறோம், ஆல்ஃபா 2ன்னு எடுத்துருக்கிறோம். ஸோ அதே ஃபார்முலா தான், அடிஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோமோ அதே ஃபார்முலா தான், கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்கள். tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா அப்படின்னு பார்த்தோம். இங்கே தீட்டா அப்படிங்கிறது என்னது, இங்கே என்ன ஆங்கிள் மேக் பண்ணுது, தீட்டாக்கு பதிலாக 180 மைனஸ் தீட்டா. ஸோ இப்போ தீட்டா எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க, 180 மைனஸ் தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ tan ஆல்ஃபா 2 இஸ் ஈக்குவல் டு பி சைன் 180 மைனஸ் தீட்டா டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி காஸ் 180 மைனஸ் தீட்டா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணனா சைன் 180 மைனஸ் தீட்டாவை நம்ம சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஸோ காஸ் 180 மைனஸ் தீட்டாவை மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனை திரும்ப நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம் அப்படின்னா tan ஆல்ஃபா 2 இஸ் ஈக்குவல் டு பி சைன் 180 மைனஸ் தீட்டா என்னது, சைன் தீட்டா. ஸோ பி சைன் தீட்டா டிவைடட் பை ஏ, இங்கே காஸ் 180 மைனஸ் தீட்டா நம்ம இங்கே ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். காஸ் 180 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ ஏ மைனஸ் பி காஸ் தீட்டா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ரிசல்டன் சப்ராக்ஷன் ஆஃப் 2 வெக்டர்ஸில் ரிசல்டன்ட்டும் டைரக்ஷனும் கண்டுபிடிக்கலாம். ஏதாவது நமக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்க, ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ அண்டு தென் அது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் அப்படின்னு எதனாச்சும் ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா நம்ம சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸில் மேக்னிடியூடும் ரிசல்டன்ட்டும் இதுலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம்.